கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்கான அடியேன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். இயேசுவின் நாமத்தில் முதலாவது உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 21:4. சங்கீதம் 21:4. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். தீர்க்காயுசை அளித்தீர். இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை வாழ்வதற்காக படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு கண்டிப்பாக கடந்து போக வேண்டிய ஒரு நிலையில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பது அவருடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு வாகனம், ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காரை அவர்கள் உருவாக்கும் போது ஒரு 5-10 வருடமாவது அது நல்ல முறையில் ஓட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதை உருவாக்குவார்கள். ஆனால் அது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள் நாசமாகிவிட்டால் அது நல்லதல்ல. அதே போல மனிதனுடைய வாழ்க்கையும், சில மனிதனுடைய வாழ்வானது குறுகின நாட்கள் முடிந்து போகிறது. சிறு வயதிலேயே, இளம் வயதிலேயே மரணங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தாக்கி அழித்து விடுகிறது. அது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியம் அல்ல. அவர் அது பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்ம தீர்க்க ஆயுசு இந்த பூமியில் வாழணும். சங்கீதம் 90 நம்முடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மீதான 80ன்னு சொல்லப்பட்டிருக்கு. 70 to 80 நிச்சயமாக இந்த பூமியில் நம்ம வாழணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. உங்கள் குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் நிமித்தம் மரணக்கண்ணிகள் சூழ்ந்ததை போல் ஒரு அனுபவம் உங்கள் குடும்பத்துக்குள் இருக்கலாம். அதில் கடந்த காலங்களில் இளம் வயது மரணங்கள் உங்கள் குடும்பத்தில் அதிகமாக நடந்திருக்கலாம். இனி பயப்படாதீங்க. எல்லாருக்குமே தீர்க்க ஆயுசை தருவார். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், பாதுகாப்பை ஆண்டவர் தந்து பூர்ண ஆயுசு நாளுக்கு இந்த பூமியில் வாழ்ந்து இயேசுவோட நாமத்தை நீங்கள் உயர்த்துவீங்க. விசுவாசிங்க. உங்களுக்கு அடியும் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க ஆயுசை குறித்து பேசினீர். உடைய வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசை நீர் கொடுப்பீராக. இவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசை கொடும். இவர்கள் இந்த பூமியில் சுகமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி உடைய நாமத்தை உயர்த்தட்டும். விசேஷமாய் விலகினங்கள் மாறட்டும், வியாதிகள் விலகட்டும், ஆசீர்வாத தடைகள் விலகட்டும், ஆசீர்வாதத்தில் நிரப்பும், தேவைகளை சந்தியும். என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்காங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு கைகூடி வரட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.